பசி ருசி அறியாது என்பார்கள். ஆனால் சமீப காலமாக பசியை போக்கும் உணவுகள் நஞ்சாகும் விபரீதங்கள் நடந்து வருவது வழக்கமாகி வருகிறது. உணவே ஆரோக்கியம் என்ற சொல்லாடல் காலப்போக்கில் அழிந்து வருகிறதா, எங்கு நடக்கிறது தவறு என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கும்பரையூரை சேர்ந்த செல்வராஜின் மகள் காமாட்சி +2 மாணவியான இவர் நேற்று பள்ளியில் தந்தை கொடுத்தனுப்பிய மதிய உணவை சாப்பிட்டார். உணவருந்திய சில நிமிடங்களிலேயே மயங்கி விழுந்த காமாட்சி வகுப்பு மேஜையிலேயே அமர்ந்தவாறு உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் மாணவி உயிரிழப்புக்கு தரமற்ற உணவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் உணவில் நஞ்சு கலப்பதும் இதனால் உயிர்பலி சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் இரவு உணவு அருந்தியவர்களில் 5 பேர் பலியாகினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விடுதியில் உணவருந்திய 29 மாணவிகள் மயங்கி விழுந்தனர். இதேபோல் சென்னை கோட்டூர்புரத்தில் நான் முதல்வன் திட்ட பயிற்சியின் போது பயறு சாப்பிட்ட பேராசிரியர்கள் மயங்கி விழுந்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பயரில் 2 பள்ளிகள் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. சமையல் பணியில் அலட்சியம் காட்டிய சத்துணவு ஊழியர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் கண்டித்து சக உதவி பேராசிரியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதையடுத்து சமையலர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் விருதுநகர் மாவட்டம் குடமுழுக்கு விழாவில் அன்னதானம் சாப்பிட்டவர்களில் பெண்கள் 11 பேர், ஆண்கள் 55 பேர், குழந்தைகள் 11 பேர் என மொத்தம் 107 பேர் வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டனர். அங்க கருப்பசாமி கோயில் திருவிழால ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயில் அன்னதானத்தில் சாப்பிட்டவர்களில் ஃபுட் பாய்சன் உணவுல அலர்ஜி ஏற்பட்டு இங்க நமது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு 107 நோயாளிகள் இங்கே சிகிச்சைக்காக உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நோயாளிகளுடைய உடன் இருப்போருக்கும் தடுப்பு மருந்துகள் டாக்ஸிசைக்ளின் என்ற மாத்திரை அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றவர்கள் அங்கிருந்த தனியார் உணவகத்தில் உணவு வாங்கினர். அப்போது இட்லி சாம்பாரில் வள்ளி இறந்து கிடந்தது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது. இதையடுத்து உணவகத்தில் நியாயம் கேட்டதற்கு அந்த உணவகத்தின் உரிமையாளர் தனலட்சுமி, சின்ன பள்ளிதானே, இதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் என அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் அரசினர் மாணவர் விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர் விடுதியில் உணவு தரமில்லாமல் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் வாரந்தோறும் வழங்கப்படும் அசைவ உணவுகள் கூட சரிவர தயார் செய்யப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். சாப்பாடு போடுறதில்ல, சரியாக போடுறதில்ல, பொண்ணு சாப்பிட்டு 4 பேர் மைக் வந்துட்டாங்க. நாட்டில் சாப்பாடு நல்லா போடுறதில்ல, ஒழுங்காக கவனிச்சு கொடுதில்ல, சாப்பாடு அப்படியே இதுமாதிரி செய்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை போடுறதில்ல, கறி போடுறாங்க. இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே உச்சிமேடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு கிடந்தது கண்டறியப்பட்டது. ஒவ்வொரு நாளும் புழு கிடக்கத்தான் செய்கிறது, நாங்களும் எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுகிறோம், ஆனாலும் தொடர்ந்து உணவில் புழு விழுந்து கொண்டேதான் இருக்கிறது என வேதனை தெரிவித்தனர் மாணவர்கள். நாங்கள் அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்குது, நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்குது, அதனால் எடுத்து போடுறோம். திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. ஆயக்கலைகள் 64இல் சமையல் கலையையும் சேர்த்துள்ளனர் நம் முன்னோர்கள். உணவு என்பது நாம் உயிர் வாழ்வதற்கான ஆதாரமாக அமைகிறது. இறக்கும் தருவாயில் கிடைக்கும் கடைசி ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம் பசியை போக்கி நிம்மதியை தருகிறது. உணவு தயார் செய்யும் போது கவனம் மிக மிக அவசியம். சமையல் பணியில் நாம் செய்யும் சிறு அலட்சியமும் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிறது. சாப்பாட்டில் மட்டும் போதும் என்ற மனம் கொண்ட மனிதனுக்கு உணவு நஞ்சாகி போனால் என்னதான் செய்வது?